வந்துட்டான் கோழி சண்டை. இப்படி ஒருத்தர் அடிச்சுக்காம அன்பா பாசமா பழக கத்துங்க. வந்துட்டான். இப்படியே போனா பாசம் கூட வேஷமா தான் தெரியும். எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேரா பேசுறா. கோழிகிட்ட சொன்னா அதுக்கு ஒன்றும் புரியாது. உங்ககிட்டயா? உனக்கு என்னடா தெரியும்? ஒரு புண்ணாக்கும் தெரியாது. அப்படியே தெரிஞ்சிருந்தா உண்மையான பாசத்தை வேஷம்னு சொல்லுவியா? இப்படியே போனா நாளைக்கு என்னோட அன்பு கூட உனக்கு வேஷமா தானே தெரியும். நீ எதை வேணாலும் சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். இப்ப சொன்ன மாதிரி மட்டும் சொல்லாத. சொன்ன நான் செத்துருவேன். நான் ஒரு வார்த்தை விளையாட்ட சொன்னதுக்கு உன் மனசு இப்படி துடிக்குது. அவ காட்டு அன்பா பொய்யன்னு சொன்னப்ப அவன் மனசு எப்படி துடிச்சிருக்கும் நினைச்சு பார். நீ என்ன நம்புற இல்ல, அப்ப நான் சொல்றதையும் நம்பணும். அவன் அன்பு உண்மைதான்டா. ஆமாண்டா. எனக்கு பிடிச்சிருக்கு. யாரது? நான் தான் தாசன். நான் யோசிச்சு பார்த்தேன், உங்க அப்பா பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. நாளைக்கே என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு இங்க வருவேன். நீ எங்க கூட வருவியா? கண்ணகிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்படி ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். அப்பா அது வந்து ஏய், யாரா வண்டியை குறுக்க நிப்பாட்டுறத? இந்தடா கேக்குறேன்ல. வர்றேன். போன்ஸ் எதுவும் கிரஷ் ஆகல, வெறும் ஃப்ராக்சர் தான். அப்படி ஏதாவது ஆயிருந்ததுன்னா உங்களால நடக்க முடியாம போயிருக்கும். இப்படியே பெட் ரெஸ்ட்ல இருந்தீங்கன்னா ஒரு மாசத்துல சரியா போயிடும். இந்த பாருங்க, அவர் கால் 2 ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அவரால அசைய முடியாது. நான் உங்ககிட்ட பேசல. எந்திரா. நீங்க அப்படியே இருங்க. அவன் சொன்னா நான் எந்திரிப்பேன். வாடா.
பேசுறதுக்காக தானே இவன் காலை உடைச்ச. இப்போ உன் கண்ணு முன்னாடியே அவளை இங்க கூட்டிட்டு போறான். உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சு பாரு. வா. அப்படியே லெஃப்ட்ல போங்க. மச்சான் உங்களுக்காக வெயிட் பண்றாரு பாருங்க. அப்ப அங்க வாங்க வாங்க வாங்க. ஏய் தள்ளி நில்லுங்கடா தள்ளுங்கடா. மச்சான் 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 இவர்தான் சேத்துமட நாகப்பன். இன்னைக்கு தான் சென்ட்ரல் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருக்காரு. அதே சூட்டோடய அழைச்சிட்டு வந்திருக்கேன். இன்னும் கொலை வெறி அடங்கல. இப்ப நீங்க என்ன சொன்னாலும் பின்னி எடுத்துருவாரு. சீக்கிரமா சொல்லுங்க மச்சான். அவனுங்க 2 பேர் கையும் காலையும் வெட்டி என் பொண்ணை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். சித்தப்பா, என்னடி சித்தி கூப்பிடுறாங்க. என்னாச்சு? என்ன வேணும் உனக்கு? சொல்லி தொலை. எனக்கு ஒரு ஆதரவு தேவைங்கிறத விட என் பொண்ணுக்கு ஒரு தகப்பன் தேவைங்கிறதுனாலதான் என் சொத்தையும் கொடுத்து இவ்வளவு நாளா நீங்க பண்ண கொடுமையெல்லாம் தாங்கிட்டு இருந்தேன். இப்ப என் பொண்ணுக்கு அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையணும். அதுக்கு நீங்க இடைஞ்சலா இருந்தீங்கன்னா இனிமே இந்த வீட்டுல நாங்க தனியா இருக்க வேண்டி வரும். இது என்னுடைய எச்சரிக்கை இல்ல, முடிவு. நாகப்பரே நாகப்பரே. என்னடா எல்லா விஷயத்தையும் உடனே நிறுத்த சொல்லிட்டாரு என் மச்சான். என்னடா விஷயம்? இன்னைக்கு நாள் நல்லா இல்லையா? அதெல்லாம் நிறுத்த முடியாது. அட்வான்ஸ் வாங்கியாச்சா? அதுக்கு என்ன திருப்பி கொடுத்துட்டா போகுது. எவ்வளவு கொடுத்தா? 25,000. சரியா போச்சா? ஒரு அடிக்கு 25,000. பத்தாவதுல போதுமையா போதும். எல்லாம் சரியா போச்சு. டேய், நான் எப்பவுமே தொழில நியாய தர்மம் பாக்குறவன்டா. இதுக்கு பேர் தான் தர்மடிக்கிறதா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? 7500 புள்ளி வச்சு 750 கோடு போடுற கோலம். டேப்பா பெரிய கோலம். இது எப்ப முடியும்? நாளைக்கு காலையில தான் முடியும். மெகா சீரியல் கோலம். அது சரி, இதெல்லாம் என்ன யாரு உங்களுக்கு சொல்றது? நம்ம முத்தண்ணன் தான். இவனா 7500ல 3600க்கு மேல இவனுக்கு கண்ணு தெரியாதா? டேய், என்ன பத்தி பேசு. என் கண்ணை பத்தி பேசுன சரி விடு. பிச்சு புடுவான் பிச்சை. அப்பிட்டு இவ்வளவு பெரிய ஹெல்மெட் என்னடா பண்ணிட்டு இருக்க உள்ள? கல்யாண பந்தியில நல்லா சாப்பிடணும்ல, அதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிராக்டிஸா? போயா. அட பாவி, கல்யாணமே நடக்கல அதுக்குள்ள பிராக்டிஸா? ப்ரொஃபஷனல் ஈட்டர்ஸ் போல இருக்கு. வாங்க வாங்க வாங்க. சாப். எடா மகாபாரதம் சீரியல்ல வர்ற மாதிரி வராங்களே, யார் இவங்க? ஆல் மியூசிக் ட்ரூப் கச்சேரி. கச்சேரியா? யார் பாட போறாங்க? ஏஆர்ஆர் எம்எஸ்வி. ஏஆர் ரஹ்மான் எம்எஸ்வி இல்லாம வர்றாங்க? எஸ். ஏஆர்ஆர் பாக்க போட்டுக்கிட்டு பாட போறது எம்எஸ்வி. யார் அந்த எம்எஸ்வி? முத்து சுப்பு வேலு. எம்எஸ்வி. அப்படியா? உன் கச்சேரிக்கு நிச்சயமா டிஎம்எஸ்ஏ வரும். டிஎம் சௌந்தரராஜன் வர்றாரா? இல்ல, தக்காளி முட்டை செருப்பு டிஎம்எஸ். போங்கடா, இடத்தை காலி பண்ணுங்கடா. அடே குதிரை, அநியாயமா நீ பாடி நடக்க போற கல்யாணத்தை நிறுத்திடாதடா. ஆமா, இல்லனாலும் பெருசா அந்த கல்யாணம் நடக்க போகுதாகும். ஏன்? நம்ம தாசு முதலாளி வெட்டி போட்ட பணமரம் மாதிரி படுத்து கிடக்காரு. அதுக்கு அவர் என்ன படுத்துக்கிட்டே வந்து தாலி கட்ட போறாரா? அட கிறுக்கா, உனக்கு தாசு முதலாளிய பத்தி தெரியாதடா. அவர் திடீர்னு நட்டக்குத்தலா எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு காப்பி கொண்டு வர்ற மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்டானா என்ன பண்றது? அதுக்கு தான் முன்னேற்படலாம். போய் அடுப்ப பாடுறா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.